அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? என்னங்க அங்க பாருங்க பாட்டி, மீனா வந்துட்டா. மீனா கிரீடத்தோட வந்துட்டா. ரேவதி பாரு, கிரீடத்தோட வந்துட்டா. இவ இப்படி கிரீடத்தை எடுத்துட்டு வந்தா? வா மீனா. பாட்டி, கிரீடம் கிடைச்சிருச்சு பாருங்க பாட்டி. சந்தோஷம் மீனா, ரொம்ப சந்தோஷமா. சித்தே, இப்ப மட்டும் கிரீடம் எங்க இருந்து வந்துச்சான்? அந்த ஊர்க்காரங்க மறைச்சு வச்சிருப்பாங்க ஐயா. நம்ம ஊர் டீச்சர் அதை சாமர்த்தியமா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்ல இல்ல, கிரீடத்தை அந்த ஊர்க்காரங்க மறைச்சு வைக்கல. இத யாரோ 4-5 ரவுடி பசங்க கிரீடத்தை திருப்பட்டி பக்கம் இருக்கிற காட்டுல மறைச்சு வச்சிருந்தாங்க. காட்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், என் பையன் ராம் எங்க? மாமா, நாங்க 3 பேரும் பள்ளத்துல விழுந்துட்டோம் மாமா. கணேசனும் ராமும் என்ன காப்பாத்தி மேல ஏத்தி விட்டாங்க. நான் கிரீடத்தோட இங்க வந்துட்டேன். என் பையன் பள்ளத்துல விழுந்துட்டானா? ஆமா. ஏன் டீச்சர் அவங்கள அங்கேயே விட்டு வந்தீங்க? சார், அது இல்ல சார், அவங்க தான் என்ன கிரீடத்தை கொண்டு போய் கோயில்ல கொடுன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க 2 பேரும் எங்க மீனா? வாங்கடா வாங்கடா வாங்கடா. சார், இவங்க தான் சார், இவங்க தான் இந்த கிரீடத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஐயா, ராமு, உனக்கு ஒண்ணும் இல்ல? நல்லா இருக்கல? அம்மா, அந்த கிரீடத்தை கொடுத்தீங்கன்னா அம்மனுக்கு சூட்டி பூஜை பண்ணிடலாம். சரி, இந்தாங்க. கொடுங்க. பாத்தியாயா சிதம்பரம், நான் சொன்ன மாதிரியே மீனா நம்ம ஊர் பேரை காப்பாத்திட்டா. மீனா மட்டும் இல்ல சித்தே, என் பையன் ராமும் தான் இந்த ஊர் பேரை காப்பாத்திருக்கான். யாரு கம்ப்யூட்டரா? அந்த கடத்தல் கும்பலை அடிச்சு இழுத்துட்டு வந்து என் பையன் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சான், பாத்தீங்கல்ல? அவன் இல்லாம கோயிலுக்கு கிரீடம் வந்திருக்குமா? அத்தை, என் பையன் மட்டும் என்ன இழைச்சவனா? அவனு ரவுடிகளை அடிச்சிட்டு வந்து அப்பனுக்கு தப்பாம வீரத்திலேயே சளைச்சவ இல்லைன்னு நிரூபிச்சிருக்கான். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சிங்க குட்டிங்கன்னு சொல்லவா வேணும்? அப்படி சொல்லுமா. வீட்டுல இருக்க எல்லாருமே சிங்க குட்டியேதான். என்னதான் ஆம்பளைங்க வீரனா இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பொண்டாட்டிங்க புத்திசாலித்தனமா இருந்தாதான் புருஷங்கனால ஜெயிக்க முடியும். அப்படின்னு நம்ம மீனா நிரூபிச்சிட்டா. நல்லா கேளு, மீனா நிரூபிச்சிருச்சு, என் பொண்டாட்டி தான் நிரூபிக்க விட மாட்டேங்குது. அவ யார்த்த? என் மருமகளாச்சே. ஆமா ரேவதி, இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். எப்படியோ கிரீடம் நம்ம ஊருக்கு வந்துருச்சு. அதுவும் மீனா கையால வந்ததுனால எனக்கு எல்லை இல்லாத சந்தோஷம். நம்ம பொண்டாட்டி இப்படி பேர் வாங்க மாட்டாங்க. இருங்க எல்லாரும் எங்க போறீங்க? எங்கேயும் போலாமா? வீட்டுக்குள்ள தானே போறாங்க.
உனக்கு என்ன கண்ணு தெரியலையே வயசானவனா? ஓட்டனா ஏண்டா இது நம்ம வீடுன்னு எனக்கு தெரியாதா? வாய் மூடிட்டு பேசாம இல்ல. இல்ல நீ கோவப்பட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அத. மீனா கிரீடத்தை கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஊர் கௌரவத்தை நிலநாட்டி நிறுத்திட்டா. இந்த ஊரே ஒண்ணு கூடி அவளுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்றிருக்கணும். நாமளும் அப்படியே விட்டா எப்படி? மீனா இங்கே நில்லு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட கண்ணும் உண்மையிலதான் இருக்கும். ரேவதி போ ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. பாட்டி ஆரத்தி எல்லாம் எதுக்கு பாட்டி? என்ன மீனா இப்படி கேட்டுட்ட? நீ என்ன சாதாரண காரியமா பண்ணிருக்க? இல்ல பாட்டி, அது வந்து மீனா, அத்தை சொல்றது சரிதான். கல்லடி பட்டாலும் படலாம், ஆனா கண்ணடி மட்டும் படவே கூடாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கிரீடத்தை நீ வாங்கிட்டு வந்து கொடுத்த உன் மேல அவ்வளவு திருஷ்டி இருக்கும். ஆரத்தி எடுத்து சுத்தி போட்டாதான் கண் திருஷ்டி எல்லாம் போகும். மாப்ள நம்மளும் தான கஷ்டப்பட்டோம், நம்மளுக்கு சுத்தி போடுவாங்களா? சரி வெயிட் பண்ணி பாப்போம். அத்தை ஒரு நிமிஷம். நான் மட்டுமா கிரீடத்தை மீட்டுட்டு வந்தேன்? ராமும் கணேசனும் இல்லனா என்னால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அவங்க தான் என்னை விட நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கடத்தல் கும்பலோட சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க அவங்களுக்கும் சேர்த்தே ஆர்த்தி எடுங்க. அவங்களுக்கு எடுக்காமலையா? வாங்க. ஏய் இருங்கப்பா, நானு தானே விளையாட்டுல ஜெயிச்சேன், என்னையும் சேர்த்து எடுங்க. என் மேலே ஊர்பட்ட கண்ணு இருக்கு. மதுரை சேர்த்து எடுங்க. என்ன நிஜமாவே கஷ்டப்பட்டிருக்கோம்டா. ஆட்டு கண்ணு, கோழி கண்ணு, குஞ்சு கண்ணு, முத்தாறு கண்ணு, உரமுறையா கண்ணு, எல்லா கண்ணும் ஒருங்க. பட்டியும் பாலும் பெருக பெருக பார்த்த கண்ணு அவிய அவிய. எனக்கு பையங்க அப்புறம் இப்ப உள்ள போங்க. அம்மா நாங்களும் கூட வந்தோங்கிறதுக்காக மீனா எங்களுக்காக சொல்றாமா. ஆனா கிரீடத்தை கொண்டு வரணும்னு மீனாவோட போராட்டத்தாம வெற்றி அடைஞ்சது. சகோதரியோட நம்பிக்கையான வார்த்தையும் விடாமுயற்சி மட்டும்தான் எங்களுக்கு போராடுறதுக்கான தைரியத்தை கொடுச்சு. டீச்சர்னா சும்மாவா? ஸ்கூல் பசங்களை எப்படி சமாளிக்கிற மாதிரி கிரீடத்தை எப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க பத்தியா அஞ்சலி? ஒரு கை தட்டு. ஸ்கெட்ச் போட்டோம். சரி சரி, எல்லாரும் உள்ள போங்க. சரி சரி, வந்து வச்சுட்டு போங்க. மீனா நீ டயர்டா இருப்ப, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. இல்ல ராம், நான் நார்மலா தான் இருக்கேன். மீனா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ உட்காரு. நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்து ஏய் வரேன். ரேவதி இரு, நான் போய் உங்களுக்கு பால் பாயசம் எடுத்துட்டு அக்கா, வரேன். அப்படியே அந்த பசுமாட்டு தேர்ல லெசி போட்டு எடுத்துட்டு வா. வெயில் ஓவரா இருக்கு. மீனா இப்பதான் என் மனசே நிறைஞ்சிருக்கு. மீனா எல்லாம் உன்னாலதான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு மருமகளா இருந்து இந்த வீட்டு கௌரவத்தையும் காப்பாத்திருக்க, இந்த ஊர் கௌரவத்தையும் காப்பாத்திருக்க.